உள்ளூராட்சி மாகாண சபை நிர்வாகம் பொறுப்பு வாய்ந்த அமைச்சருடைய நிதி விவகாரத்திலே சில விஷயங்களை பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. விசேஷமாக அரசியல் இயந்திரம் என்பது வேறு, அரசாங்க இயந்திரம் என்பது வேறு. இந்த அரசாங்க இயந்திரத்திலே ஆரம்ப கட்டமாக இருக்கின்றது கிராம சேவக. கிராம சேவக முதல் ஏஜிஏ, அதே போல் ஜிஏ, அதே போல் அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றம், அதே போல் ஜனாதிபதி வரைக்கும் இந்த கிராம சேவகருடைய அத்தியாவசியம் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே அந்த கிராம சேவக என்ற அத்தியாவசியமான விஷயங்களை நாங்கள் இன்று இந்த சபையிலே இந்த பொது நிர்வாக உள்ளூராட்சி அமைச்சின் கீழே இருக்கின்றவர்களுக்கு எடுத்து கூறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுக்கின்றோம். நல்லாட்சி காலத்திலே 4 பிரதேச சபைகளும் 5 பிரதேச சபை செயலகங்கள் 5ம் பிரதேச செயலகங்கள் 4ம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையிலே ஆரம்பிக்கப்பட்ட பிரதேச செயலகங்களிலே 2 இப்பொழுது நடைமுறையிலே செயல்பட்டு வருகின்றது. அதிலே ஒன்றுதான் நோர்வுட் பிரதேச சபை. அம்பகமுவ பிரதேச சபை 2ஆக பிரிக்கப்பட்டு நோர்வுட் பிரதேச சபை உருவாக்கப்பட்டது. இந்த நோர்வுட் பிரதேச சபையிலே விசேஷமாக அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நூரெலியா மாவட்டத்தினுடைய சனத்தொகை கிட்டத்தட்ட 7,81,000. அதிலே நோர்வுட் பிரதேச செயலகத்தில் மட்டும் வாழும் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 2,25,000. நோர்வுட் பிரதேச செயலகத்தின் மக்கள் செறிவு சதுர கிலோமீட்டர் 510. கிராம சேவகர் பிரிவு 35. வாக்காளர்கள் 1,04,656. இங்கு வாழ்கின்ற பெரும்பாலும் தோட்ட மக்கள் 89% வாழ்கின்றார்கள். இங்கு இந்த பிரதேச சபை செயலகம் அமைக்கப்பட்டாலும் இங்கே இன்னும் கட்டிட வசதிகள் முறையாக செய்யப்படவில்லை. உத்தியோகத்தர்கள் அங்கு கொடுக்கப்படவில்லை. தேவைப்படுகின்ற உத்தியோகத்தர் கிட்டத்தட்ட 80. ஆனால் இருக்கின்ற உத்தியோகத்தர்கள் 35. அப்போ எப்படி அந்த காரியாலயம் நடைபெறும்? இதை அமைச்சர் அவர்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இது கடந்த காலங்களிலே பாராளுமன்றத்திலும் பேசப்பட்ட விஷயம், நூரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவிலும் பேசப்பட்ட விஷயங்கள். ஆனால் இதுவரைக்கும் இதற்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை என்பதை நான் வருத்தத்துடன் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் கிராம சேவகர் எல்லை பிரிப்பது அரசாங்க அபிவிருத்தி பணிகளும் என்ற விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட நமக்கு தெரியும், இலங்கையிலே கதிர்காம பகுதியிலே 15,000 பேருக்கு ஒரு பிரதேச செயலகம் இருக்கின்றது. அதிலே கிட்டத்தட்ட 12 கிராம சேவகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த நோர்வுட் பிரதேசத்திலே கேக்கசோல்ட் என்ற பிரதேசத்திலே 12,000 பேருக்கு ஒரு கிராம சேவகர். இந்த நாட்டிலே சமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயத்திலே நீங்கள் பாருங்கள். கரு அமத்துமா கத்திரகாம பலாத்தே மகித்தானே 12,000කට ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයක් තියෙනවා. ග්‍රාම සේවකලා 12 දෙනෙක් ඉන්නවා. නූරේලිය නෝවුඩ් ප්‍රදේශයේ එක ග්‍රාම සේවක ඩිවිෂන් එකේ ජනතාව 12,000ක් ඉන්නවා. මේක අසාධාරණයක්. කකසෝල්ඩ් පොඩ්ඩක් ලියා ගන්න. ඔබතුමා මේකට පිළිවෙලක් කරන්න. මේක තමයි අපි පෞද්ගලික දවසලත් අපි ෆයිට් කරලා මේක බෙදන්න කිව්වේ. මේක බෙදලා දුන්නාට වැඩක් නැහැ. ග්‍රාම සේවකලා වැඩි කරන්නේ නැත්තම්. ග්‍රාම සේවකලා වැඩි කරන්නේ නැත්තම් අස්වැස්සුම හම්බ වෙන්නේ නැහැ. ඒ සර්ටිෆිකේට්ස් හම්බ වෙන්නේ නැහැ. සියලු දෙනාම අපි යන්න වෙන්නේ ග්‍රාම සේවකලා ළඟ. එතකොට ග්‍රාම සේවකලා මේක කරන්න බෑ. මොකද මේ 80ක් ඕන ග්‍රාම සේවක ඩිවිෂන් එකේ පළාත් එකේ අපිට තියෙන්නේ 35යි. ඉතින් කරුණා කරලා ඔබතුමා මේකට මෙදියත් වෙලා කරන්න කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඊළඟ තියෙන්නේ තලවාකල. තලවාකලේ දැන් අපි පහුගිය දවස්වල අපි බෙදලා දුන්නා. බෙදලා දුන්නට වැඩක් නැහැ. ඒකේ කොට්ටාසෙන් හරියට වැඩ කරන්න මේ බිල්ඩින්ග්ස් නෑ. එතන තියෙන්නේ ග්‍රාම සේවක ඩිවිෂන් 34යි තියෙන්නේ. එතන ජනතාව ඉන්න 1,04,656. ග්‍රාම සේවක ඉන්නේ 34යි. ග්‍රාම සේවක ඕන වෙන්නේ 80යි.
அரசாங்கத்துறையிலே முகாமத்துவ உதவியாளர்கள் பங்கு மிகவும் அத்தியாவசியமானது. இவர்களுடைய சம்பளம் எம்என் 2 அளவு திட்டத்திலே கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இப்பொழுது அதிகமான பட்டதாரிகள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். இந்த பட்டதாரிகளை மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டாக கொடுக்கலாம், கிராம சேவகர்களாக எடுக்கலாம். இவர்களுக்கு நியமனம் கொடுத்து எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல வளப்பனையிலே நாங்கள் நல்லாட்சி காலத்திலே 2 பிரதேச செயலகங்கள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். அதிலே ஒன்று வளப்பனை பகுதியிலே இருக்கின்ற ராகலையை மையப்படுத்தி பெரும்பாலும் தோட்டப்பகுதி இருக்கின்ற அந்த பகுதிக்கு ஒரு பிரதேச செயலகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த நேரத்தில் தீர்மானித்தோம். ஆனால் இதுவரைக்கும் அது நடைமுறையில் இல்லை. அதிலே சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த பிரதேச சபையை வேறு பிரிவுக்கு கொண்டு போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். அதே போல கொத்மலை பிரதேச சபை பிரதேச செயலகம் பூண்டுலோயில் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதே போல் ஹங்குராங்கத்தையிலே கறந்த கொள்ளை என்ற இடத்திலே அமைக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இதையெல்லாம் அங்கு இருந்த அரசியல் பிரமுகர்கள் அதை செய்வதற்கு முழுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த பகுதிகள் யாவும் தோட்டப்புறங்களுக்கு செல்லக்கூடாது என்பதிலே அவர்கள் மிகவும் அக்கறையாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே இதையும் இந்த அரசாங்கம் விதமான தமிழ் சிங்கள முஸ்லிம்கள் என்ற பிரச்சனை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்ற காரணத்தினால் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொத்மலை பிரதேச சபையிலே கிட்டத்தட்ட 1,20,000 பேர் இருக்கின்றார்கள். ஒரே ஒரு பிரதேச செயலகம் தான் இயங்கி வருகின்றது. அங்குராங்கத்திலே 98,000 மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு பிரதேச செயலகம் தான் இயங்கி வருகின்றது. கொத்மலை பிரதேசத்திலே 1,05,000 மக்கள் இருக்கின்றார்கள். இதுவும் ஒரு பிரதேச செயலகம் தான் இயங்கி வருகின்றது. ஆகவே இதுக்கு மக்கள் போய் வருகின்ற தூரம், அவர்களுடைய நேரம், காலம் போன்றவை பல்வேறு சிக்கல்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இந்த தேசிய நீரோட்டத்திலே பெருந்தோட்ட மக்கள் செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உதாரணமாக இன்று பெருந்தோட்ட இருக்கின்ற மக்கள் ஏதாவது தங்களது ஒரு தேவைக்கு செல்வதாக இருந்தால் கிராம சேவகரிடம் செல்ல வேண்டும். கிராம சேவகர் உடனே சொல்லுகின்றார், நீங்கள் இருக்கின்ற தோட்டத்துறையிடம் ஒரு காகிதம் வாங்கிக்கிட்டு வாங்க என்று சொல்கிறார். ஆகவே அந்த தோட்டத்துறை என்ற பதம் வெள்ளைக்காரன் காலத்திலே இருந்து இந்த காலத்தில் வரைக்கும் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை. நாங்களும் தேசிய நீரோட்டத்திலே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்றால் இன்று தோட்டங்களிலே மின்சாரம் இருக்கின்றது. மின்சாரத்தை பெயர் மாற்ற வேண்டுமானால் தோட்டத்துறையிட காகிதம் வேணும். காணி பிரச்சனை இருந்தால் தோட்டத்துறையிட காகிதம் வேணும். ஆகவே இவ்வாறு மீண்டும் மீண்டும் அந்த தோட்டத்துறை போகும் பொழுது அவர் தேவையானவர்களுக்கு கொடுப்பார், தேவையில்லாதவர்கள் கொடுக்க மாட்டார். ஆகவே இவ்வாறான ஒரு பிரச்சனை இருப்பதை தவிர்த்து இதை எல்லாமே கிராம சேவகர் பிரதேச செயலகம் அடிப்படையிலே இதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. விசேஷமாக சிஇபி, சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு, அவர்களுக்கு நீங்கள் ஒரு சுற்று நிருபம் அனுப்ப வேண்டும். எந்த ஒரு நபருக்கு இலங்கையிலே எப்படி மற்றவர்களுக்கு சலுகை இருக்கின்றதோ அது தோட்டப்புற மக்களுக்கும் இருக்க வேண்டும். அவர் போய் துரையிடம் தலை சொரிந்து கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் இன்று நுவரெலியா மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 14 பிரதேச சபைகள் இருக்கின்றன. அதாவது மாநகர சபை, அதே போல் UC2 பிரதேச சபைகள் இருக்கின்றன. ஆனால் அதிலே நுவரெலியாவுக்கு மட்டும்தான் இந்த தீயணைப்பு யந்திரம் இருக்கின்றது. ஆகவே ஒரு பெரிய 7,81,000 மக்கள் வசிக்கின்ற அந்த பகுதியிலே பல நகரங்கள் இருந்தாலும் எங்காவது ஒரு தீ விபத்து ஏற்பட்டால் தீயை அணைப்பதற்கான நடவடிக்கை அங்கே எடுக்க முடியாது. காரணம், அந்த நகர சபைகளுக்கோ அந்த பிரதேச சபைகளுக்கோ தீயணைப்பு யந்திரம் கிடையாது. அதன் மூலமாகத்தான் இந்த பல தோட்டங்கள் தீயிலே இன்று முழுமையாக நாசப்படுத்தி எரிகின்றது. ஆகவே அதை கருத்தில் கொண்டு தீயணைப்பு இயந்திரங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிட்டத்தில் இருக்கின்ற பிரதேச செயலகங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போல்
அம்பகமோ பிரதேச சபையினால் சம்பளம் வழங்குதல் பற்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அம்பகமோ பிரதேச சபையானது 3ஆக பிரிக்கப்பட்ட பின்பு காரியாலய உத்தியோகத்தர்கள் 16 நோர்வுடுக்கும் மஸ்கெலியாவுக்கு 14ஆகவும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அரசாங்கத்தின் கொள்கையை 20% ஊழியர்கள் சம்பளத்தை சபையை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் அம்பகம பிரதேச சபையானது 3.5 லட்சம் ரூபாய் தொகையை செலுத்த வேண்டியுள்ளது. இதன் காரணமாக ஒரு தீர்வினை அரசாங்கம் பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். කරු ඇමතුමනි මේක ඔබතුමාට තේරෙනවද දන්න මන් දන්න දැන් අඹගම්ම ප්‍රාදේශීය සභාව කලින් එකට තිබුණේ අඹගම්ම ප්‍රාදේශීය සභාව කියලා. ඊට පස්සේ ඒක තුනට බෙදුවා. මස්කෙලිය, නෝර්වුඩ්, අඹගම්ම. ඒ වුණාට එතන ඉන්න ස්ටාෆ් බෙදලා තිනවා නෝර්වුඩ් එකටත් මස්කෙලිය එකටයි. නමුත් පඩි ගෙවන්නේ තවම අඹගම්ම. එතකොට අඹගමුව ප්‍රාදේශීය සභාවට ඔබතුමාන්ලා කියලා තියෙන චක්‍රලේඛනය තියෙනවා 100% තමයි පඩි ප්‍රතිපූර්ණ කරන්න පුළුවන් කියලා. ඊළඟ පඩි ඔක්කොම ඒගොල්ලන් ගෙවන්නේ. එතකොට අර ප්‍රාදේශීය සභාවට වැඩ කරන මිනිසුන්ට මේ ප්‍රාදේශීය සභාවෙන් සල්ලි ගෙවන්නේ, මුදල් ගෙවන්නේ, පඩි ගෙවන්නේ. ඉතින් මේක අසාධාරණයක්. මේකට තීන්දුවක් දෙන්න. ඊළඟට තියෙන්නේ පළාත් සභා ක්‍රමය නැත්නම් පළාත් සභා මැතිවරණ. පළාත් සභා මැතිවරණ කියන්නේ විශේෂම උතුරු නැගෙනහිර ජනතාවට විතරයි නෙවෙයි සියලුම ජනතාවට පළාත් සභාව ඕඩ වෙනවා. මොකද මම පළාත් සභාවේ 3 පාරක් ඇමති වෙලා හිටියා. මං හිතන්නේ පාර්ලිමේන්තුවේ මං කටයුතු කරපුට වැඩිය පළාත් සභාවේ මං වැඩිය කටයුතු කරා. ඒ කිට්ටුවෙන් ආශ්‍රය කරලා ඒ ජනතාවට වැඩ කරන්න අවස්ථාවක් තිබුණා. කිට්ටුවෙන් වැඩ කරන්න. ඉතින් ඒක නිසා පළාත් සභාව අත්‍යවශ්‍යයි. ඒ පළාත් සභාව ක්‍රමයේ ගේන්න මොනාරි අඩුපාඩු තියෙනවා නම් මම හිතන්නේ මේ අපේ විජේශ්‍රී මන්ත්‍රීතුමා කියපු පරිදි මොනාරි අඩුපාඩු තියෙනවා නම් මේ කාන්තාව නියෝජනය වෙනවා නම් ඒකට සංශෝධනයක් ගේන්න. සංශෝධනය ගෙන්නලා පරණ ක්‍රමයට පළාත් සභා කරන්න කටයුතු කරන්න. එච්චරයි ඕනේ වෙන්නේ අපිට. දැන් උතුරු නැගෙනහිරට මේ බලය බෙදීම කියලා කිව්වා. කවදාවත් ඒ බෙදලා නැහැ. ඒකට පොඩි අවස්ථාවක් තිබුණා මේ පළාත් සභාව. ඒ පළාත් සභාව ක්‍රමයකුත් නැති වෙලා දැන් තියෙනවා. මේ අනිත් පළාතට සිංහල ජනතාවට බලය බෙදීම ඕනේ. ඉතින් ඒ ජනතාවට මේක නෑ. ඒක නිසා කරුණා කරලා පළාත් සභා ක්‍රමය පුළුවන් ඉක්මනින් මේ රටට ගේන්න පළාත් සභා ඡන්දේ තියන්න කවුරු දිනුවත් කමන්න අපිට පළාත් සභාවේ වැඩ කරන්න ඕනේ. එච්චරයි අපිට ඕන වෙන්නේ. ஆகவே மாகாண சபை தேர்தலை இந்த நாட்டிலே நடத்த வேண்டும். இந்த மாகாண சபை தேர்தல் மூலமாக மக்களுக்கு அதிக கிட்ட வேலைகளை செய்யலாம். விசேஷமாக கல்வி, சுகாதாரம், கபத்தொழில், பாதை போக்குவரத்து அமைச்சு போன்ற பல்வேறு விஷயங்களிலே அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு ஒரு கருவியாக இருந்ததுதான். ராதாகிருஷ்ணன், you have 2 more minutes. அதனால் அது செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நான் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். හොඳ තෙල් මුදලාලි කෙනෙක් හිටියාලු ගමේ. ඒ තෙල් මුදලාලි හොඳට තෙල් විකුණනවලු එයාගේ කඩේ. නමුත් එයා විකුණන්නේ ඔක්කොම බාල තෙල්. කලවම් කරලා තමයි විකුණන්නේ. හරිද? ඒ මුදලාලි විකුණලා අන්තිමේ යට අංශභාග දාලා මිනිහා නැති වෙන්න අවස්ථාවේදී පුතාට කතා කරලා කිව්වලු පුතා මම මෙච්චර දවසේ මේ කවලම් කරලා තමයි තෙල් වික්කේ, බාල තෙල් වික්කේ. ඔයා මේ කරන්න එපා. ඊට පස්සේ හොඳ තෙල් විකුණන්න. එතකොට ඔයාටත් මේ වගේ සිද්ධියක් වෙන්නේ නැහැ කියලා කිව්වලු. ඇඩ්වයිස් කරාලු. නමුත් පුතා පවවදා ඉඳලා යා නැති වුණාට පස්සේ පවවදා ඉඳලා හොඳ තෙල් වික්කලු. කවලම් කරන්නේ නැතුව හොඳ තෙල් වික්කලු. නමුත් මිනිස්සු මේ පාරිභෝගිකයෝ ඇවිල්ලා කිව්වලු ඔයා මොනවද මේ බාල තෙල් විකුණන්නේ? ඔයාගේ තාත්තානේ හොඳ තෙල් විකුණුවේ. ඉතින් තාත්තානේ මේ මෙච්චර දවස් හොඳ තෙල් දුන්නේ අපිට. මේ බාල තෙල් ඔයා විකුණනවානේ කියලා කිව්වලු. ඉතින් එහෙමනම් අර කොච්චර හොඳ එක ඔයගොල්ලෝ කිව්වොත් මිනිස්සු පිළිගන්න ඕන. එතන ඉන්නේ ප්‍රශ්නේ මිනිස්සු පිළිගන්න. මිනිස්සු පිළිගන්න වෙනකන් අර මාකට් කරන්න බෑ. මිනිස්සු පිළිගන්නවා නම් අපි හොඳ අදහසක් කියන්න ඕන. අපි හොඳ කරුණක් අපි ඉදිරිපත් කරන්න ඕන. ඒකයි මේ අදහස. ඒක නිසා කරුණා කරලා ඔබතුමාලා මාකට් කරන්න. ඔබතුමාලා කරන වැඩ මාකට් නෑ. ඉතින් මාකට් කරලා මේක කරන්න බලන්න. එච්චරයි අපිට ඕන වෙන්නේ. ඒක නිසා බෙන්තුර කතා කරන්න උවමනක් නෑ. ගිය සුමානේ දිගටම ඔක්කොම කතා කරේ පඩි ගැන.
බතු කරේ පඩිගෙන. දැන් මං හිතන්නේ මේ සුමානේ ඒක ගියා ත්‍රිංකොමලයකට. ත්‍රිංකොමලයකට ගියා. ඒක නිසා මේ සුමානේ ඒක නෑ. ලබන සුමානේ මොන හරි සබ්ජෙක්ට් එක අදමු. Prabhu Radhakrishnan, your time is up. හොඳයි, thank you very much. Thank you.